Gizmore அப்படின்ற பிராண்ட்ல இருந்து Glow அப்படின்ற ஸ்மார்ட் வாட்ச் 2800 ரூபாய் விலைக்கு AMOLED டிஸ்ப்ளேயோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ளூடூத் காலிங் வசதியும் இருக்குது. இப்போ இதோட பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த AMOLED டிஸ்ப்ளே தான் வந்து ஹைலைட்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வாட்சும் அதோடைய அந்த சார்ஜரும் ப்ளஸ் வந்து இதோட யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பாக்ஸ் கண்டென்ட். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வாட்சோட குவாலிட்டி நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த பின்னாடி சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் ரேட் சென்சர், இந்த சென்சர்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து இருக்குது. அதோடைய வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் அந்த இதுவும் வந்து போட்டு வந்து இருக்குது. ஸோ Gizmore அப்படின்னு அவங்களோட பிராண்டிங் வந்து போட்டிருக்காங்க. சைடில் வந்து இந்த நாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி ரொட்டேட்டிங் நாப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ரொட்டேட் பண்ணும்போது டேரெக்டாகவே வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர வாட்ச்லாம் இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லாக் ஆகுறது, ஓப்பன் ஆகுறது ரெண்டுமே வந்து நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து லெதர் ஸ்ட்ராப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்ட்ராப். நம்ம கையில் வந்து சிலிக்கான் ஸ்ட்ராப். ஸோ இந்த பட்டனை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெனு வந்து ஓப்பன் ஆகும். மெனுவை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த நாவை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலே ஒர்க் ஆகும். ஸோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலான ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா பிளட் ப்ரெஷர், பிளட் ஆக்சிஜன் லெவல் இந்த மாதிரி கூட இதில் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளால் காலும் வந்து பேசிக்க முடியும். நீங்கள் ஒரு நம்பரை போட்டு கூட டேரெக்டாக வந்து டயல் பண்ண முடியும். ஸோ அந்த சைடில் இருக்குதான் வந்து இதுதான் வந்து இதோட ஸ்பீக்கர். குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரீசெண்டான கால் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அது மாதிரி இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. உங்கள் ஃபோனில் நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அதில் வந்து ஒர்க் அவுட் மோட்ஸும் வந்து இருக்குது. நீங்கள் வாக்கிங், ரன்னிங், ஹைக்கிங், சைக்கிளிங், பேஸ்கெட் பால் இந்த மாதிரி எல்லா விதமான மோடும் நீங்கள் வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் கொடுத்துட்டு ஹார்ட் ரேட் சென்சரும் சரி, இதில் இருக்க பிபி மானிட்டரும் சரி, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெடிக்கல் பர்பஸ்க்கு வந்து எடுத்துக்க முடியாது. உங்கள் ஃபோனில் நீங்கள் பாட்டு எதுவும் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இதிலேயே வந்து நமக்கு வந்து கேட்டுக்க முடியும். இதுக்குள்ளே நம்ம வந்து டயல் கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நிறைய டயல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டயல் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த டயலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாட்சுக்கு வந்து வந்துடும். ஒருவேளை உங்களுடைய ஃபேஸை நீங்கள் வந்து வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கஸ்டம் டயல் கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த டயல் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுடைய ஃபேஸ் கூட நீங்கள் வந்து டயலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி லைஃபை பொறுத்தவரை பிராண்ட்லேருந்து கிளைம் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 2 days வந்து பேட்டரி லைஃப் வந்து நம்ம காலிங் ஃபீச்சரோட ஃபுல்லாக நம்ம இதில் வந்து கால் பேசுகிறோம், ப்ளூடூத் யூஸ் பண்ணி கால் பண்ணோம் அப்படின்னா 2 நாள் சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் கால் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 7 நாள் வரைக்கும் சார்ஜ் இருக்குன்னு போல சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரியே நம்ம கால் ஃபீச்சரோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.5 நாள் வரைக்கும் 2 நாள் வரைக்கும் சார்ஜ் வந்து இருக்குது. அதே மாதிரி வித்தவுட் காலிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு 1 வாரம் வந்து சார்ஜ் வந்து இதில் வந்து தாக்கு பிடிக்குது. அது மாதிரி இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டைமுமே நம்ம இதில் வந்து கிளாக் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நான் வந்து வச்சுட்டேன், அனலாக் வாட்ச் வந்து வச்சுட்டேன். இப்போ நான் லாக் பண்ணிட்டேன்னாலும் இது வந்து எப்பயுமே வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் வாட்ச் மாதிரி இல்லை, பிளாக் கலரில் தான் இருக்குது, நம்ம கையை உயர்த்தி பார்க்கும்போது தான் வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இது வந்து பேட்டரி வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணக்கூடியது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதிலே வந்து 2 விதமான கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக் ஒன்றும், அனலாக் கிளாக் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஜிட்டல் கிளாக். ஸோ இப்படியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்தது சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் தான் இதில் இருக்கிறதுலே வந்து ஒரு ஒஸ்ட்டான விஷயம்னு சொல்லுவேன். இந்த சார்ஜரில் மேக்னெட் இருக்கான்றதே எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சுத்தமாக வந்து கிரிப்பே கிடையாது. நம்ம ஒரு சார்ஜ் போடுறோம் அப்படின்னா டக்குன்னு அது வந்து ரிலீஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. நான் சார்ஜ் போட்டுட்டு போனதுக்கப்புறம் அது வந்து சார்ஜ்லேருந்து வெளில வந்துடுது. ஸோ அதனால் சார்ஜ் கரெக்டாக என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த செராமிக் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணுறதுனால என்னன்னு தெரியல, இந்த மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பிடிக்க மாட்டேங்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. இதே நீங்கள் வேறு பிராண்ட் வாட்சை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு மேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸாக வந்து பார்க்குறேன். அது மாதிரி என்னதான் வந்து நம்ம வாட்ச் ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் இந்த பெசல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெசலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாட்ச் ஃபேஸ் வைக்கும்போது நல்லாவே வந்து தெரியுது. ஸோ இந்த பெசல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் கொஞ்ச நாச்சும் இவ்வளோ தூரம் கவர் ஆகிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க வந்து பெசல் வந்து ரொம்ப பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி குவாலிட்டி வைஸ் இதெல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவரால் உங்களுக்கு ப்ளூடூத் கால் பண்ணுற மாதிரி AMOLED டிஸ்பிளே உள்ள மாதிரி ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ச் வந்து 2800 ரூபா விலைக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் ஒரு இண்டஸ்ட்ரியல் சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.